உளுந்தூர்பேட்டை அருகே 8 ஆண்டுகளாக காதலித்த பெண்ணை திருமணம் செய்ய மறுத்த முயன்ற இளைஞருக்கு உறவினர்கள் மற்றும் ஊர் மக்கள் சேர்ந்து திருமணம் செய்து வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள சிறுத்தனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் தமிழரசன். இவர் சென்னையில் தங்கி தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து வரும் நிலையில் செவிலியரான ரோஸ்லின் மேரி என்ற பெண்ணை காதலித்து வந்துள்ளார். கடந்த 8 ஆண்டுகளுக்கும் மேலாக இவர்களது பழக்கம் தொடர திருமணம் செய்து கொள்வதாக கூறி நம்பிக்கை ஏற்படுத்தி அடிக்கடி தனிமையில் இருந்து வந்துள்ளார் தமிழரசன். இதனையடுத்து ரோஸ்லின் மேரி தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு தமிழரசனை வற்புறுத்தியுள்ளார். அப்போது தனது பெற்றோருக்கு பிடிக்கவில்லை என்றும் நாம் பிரேக்கப் செய்து கொள்ளலாம் என்றும் தமிழரசன் கூலாக கூற அதிர்ந்து போனார் ரோஸ்லின் மேரி. காதல் என்ற பெயரில் நெருக்கமாக பழகி கடைசியில் காலை வாரிவிட்ட காதலன் குறித்து ரோஸ்லின் மேரி அடையாறு அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் 1000 விளக்கு காவல் ஆணையரிடமும் புகார் அளித்தார். சொந்த ஊரில் உறவினர்கள் துணையுடன் பெரியவர்களை வைத்து இந்த விவகாரத்தை பேசி முடித்துக் கொள்ளுமாறு காவலர் ஒருவர் யோசனை கூற குடும்பத்தார் மற்றும் ஊர் பெரியவர்களிடம் சென்று கதறி அழுதிருக்கிறார் ரோஸ்லின் மேரி. இது வேலைக்கு ஆகாது என உணர்ந்த உறவினர்கள் உளுந்தூர்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இரு தரப்பையும் அழைத்து பேசிய போலீசார் பாதிக்கப்பட்ட பெண்ணை திருமணம் செய்யாவிட்டால் பாலியல் புகாரில் சிறை செல்ல நேரிடும் என்று எச்சரித்துள்ளனர். அதற்கு ரிமாண்ட் செய்தாலும் பரவாயில்லை, திருமணம் செய்து ரிஸ்க் மட்டும் எடுக்க மாட்டேன் என அழுத்தம் காட்டியுள்ளார் தமிழரசன். என்னை பல இடங்களில் நீ அசிங்கப்படுத்தி விட்டாய் என்று கூறியதுடன் உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். அதன் பின்னர் திருமணம் செய்து கொள்ளுமாறு தாலியும் மாலையுமாக ஊர் மக்கள் தொடர்ந்து நெருக்கடி கொடுக்க 2 மாதம் டைம் கொடுங்கள், நாளைக்கு வருகிறேன் என கெஞ்சி கூத்தாடி தப்பிக்க முயன்றிருக்கிறார் தமிழரசன். அவரை சுட்டு போட்டு அருகில் உள்ள கோயிலுக்கு அழைத்து சென்ற ஊர் மக்கள் அவரிடம் மன்றாடி மாலையிட வைத்தனர். பல கட்ட போராட்டத்திற்கு பிறகு ஒரு வழியாக அரை மனதுடன் தாலி கட்டிய தமிழரசனை கண்ணீரும் கம்பலையுமாக காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். திருமணம் தமிழரசன் என்னை செய்து கொண்டாரு. இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை என்ன ஆகும்னு சொல்லிட்டு தெரியல. நீங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு ஒரு பாதுகாப்பு. காவல் நிலையத்திற்கு சென்ற தமிழரசன் மீண்டும் வேதாளம் முருங்கமரம் ஏறிய கதையாக என்னை அடித்து கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்து விட்டனர் என காவல் ஆய்வாளரிடம் கண்ணீர் விட்டுள்ளார். வழக்கறிஞர் ஒருவரை வைத்து புகார் மனு ஒன்றையும் அளித்திருக்கிறார். கடைசியில் கட்டுக்கடங்காத விரக்தியுடன் கண்ணீரும் கம்பலையுமாக கால்நடையாக நடந்தே சென்றார் புதுமாப்பிள்ளை தமிழரசன்.